தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதால் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. என்னம்மா ரெண்டு பேரும் அப்படி பாக்குறீங்க? என்ன அண்ணி சொல்றது உங்களை? காலையில இருந்து நாங்க சொல்லிட்டு இருக்கோம், சரி சொல்ல சொல்ல கேட்காம விரதம் இருக்கீங்க, அது உங்களோட விருப்பம். ஆனா இன்னைக்கு கோவில்ல மயக்கமே போட்டு விழுந்திருக்கீங்க. என்ன அண்ணி, தண்ணியாச்சும் குடிங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? ஆமாக்கா, நல்ல வேலை இன்னைக்கு அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் அங்க இருந்ததுனால எதுவும் நடக்கல, உங்களை நல்லா பாத்துக்கிட்டாங்க. என்னக்கா நீங்க? அப்பா ரெண்டு பேரும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இங்க பாருமா, நான் மயக்க போட்டு உழுவேன்னு கடவுளுக்கு தெரிஞ்சிருக்கோ என்னமோ, அதனாலதான் அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் அனுப்பி வச்சிருக்காருன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். உங்களை தனியா அனுப்புனது எங்க தப்புதான்க்கா. வீட்டுல கொஞ்சம் வேலை இருந்தனாலதான் நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, அதான் கார்த்தி வரானேன்னு விட்டுட்டேன். அடுத்த வாரம் இருந்தெல்லாம் நானும் கூட வரேன். நான் இல்லைன்னா வசந்தி, ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் கண்டிப்பா உங்க கூட வருவோம். இனிமே உங்களெல்லாம் இந்த மாதிரி தனியாவே அனுப்பக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன்க்கா. ஆமா அண்ணி, அதுதான் நாங்க முடிவு பண்ணிருக்கோம். இனிமே நீங்க கோயிலுக்கு போறப்ப நான் இல்லைன்னா அண்ணி ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் கூட வருவோம். இதுல எனக்கு சந்தோஷம்தான்ப்பா. எப்படியோ இந்த சாக்கிலையாச்சும் கோயிலுக்கு வரேன்னு சொல்றீங்கல்ல. என்ன அண்ணி நீங்க? சரிம்மா, அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, விடுங்க. திரும்ப திரும்ப அதையே பேசி என்ன ஆக போகுது? ஐயோ செம்ம காமெடி இவ. ஏ ஷில்பா. என்னம்மா? என்னடி போனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா, என் ஃப்ரெண்டு ஒரு ரீல் அனுப்பியிருந்தா, அதை பார்த்துதாம்மா செம்ம சிரிப்பு வந்துருச்சு. ஏண்டி, உங்க மாமன் வந்திருக்கான், அவன் கிட்ட போய் கொஞ்சமாச்சும் பேசி புடிச்சு அவன் மனசை மாத்தலான்னு உனக்கு ஐடியா இருக்கா? இன்னைக்கு காலையில இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன், போனை வச்சுட்டு போனை நோண்டிட்டு சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க. அவன் இங்க தானடி இருக்கான், போய் அவன் கிட்ட பேசணும்னு ஏதாச்சும் உனக்கு தோணுதா? அட என்னம்மா நீ, 2 நாள் தான் ஆகுது அவர் ஊர்ல இருந்து வந்து, அதுக்குள்ள நாம போய் பேசினா ஏதாச்சும் நடக்குமா என்ன? அடியே, அவன் ஊர்ல இருந்து வந்து 2 நாள் ஆச்சு. இன்னும் ஒரு வாரத்துல அண்ணா அவனதான் கம்பெனிக்கு எம்டியா சொல்ல போறாராமா. இப்பதான் அண்ணாவும் அண்ணியும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். இங்க பாருடி, இந்த சான்ஸை விட்டா வேற வழியே இல்ல, புரியுதா? இந்த சொத்து ஃபுல்லா அவனுக்கு மட்டும்தான். அதனால அவனை நீ கல்யாணம் பண்ணா மட்டும்தாண்டி இந்த சொத்தை நம்ம அனுபவிக்க முடியும். இல்லனா கடைசி வரையும் இவங்களுக்கு அடிமையா இருக்க வேண்டியதுதான். சொல்றத கேளு, சீக்கிரமா போய் உன் மாமனை எப்படியாச்சும் மயக்கி காட்டு. அவனே வந்து உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லணும். அந்த மாதிரி நீ தான் மாத்தி ஆகணும், புரியுதா? சரிம்மா. இங்க பாரு ஷில்பா, திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், நீயும் உங்க அப்பா மாதிரியே இருக்காத. அவருக்கு தான் இந்த சொத்து மேல எந்த ஆசையும் இல்ல, குடுக்கற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஒரு அடிமை மாதிரி இருக்காரு. நீயும் அப்படி இருக்க கூடாது. இங்க பாரு, அந்த விஸ்வாக்கு தான் மொத்த கம்பெனியும் போக போகுது, மொத்த சொத்துக்கும் ஒத்த வாரிசடி. கண்டிப்பா அவன் நினைச்சா மட்டும்தான் உன்னால இதை அனுபவிக்க முடியும். அதனால அவனை கல்யாணம் பண்ணி இங்கே செட்டில் ஆகுற வழிய பாரு, புரியுதா? எந்திரிச்சு கிளம்புடி. அவன் அங்கதான் உட்காந்துருக்கான், போய் ஏதாச்சும் பேச்சு கொடு. எந்திரி. அம்மா வெட்டியா அந்த போனையே பாத்துட்டு இருக்கிறதுக்கு உருப்படியாச்சும் ஏதாச்சும் வேலை பாரு, எந்திரிடி. இப்ப என்னம்மா, நான் போய் மாமா கிட்ட பேசணும், அவ்வளவுதானே? மா, என் அழகுல மயங்காதவங்க யாரும் இல்ல. மாமாலாம் நான் போய் நின்ன உடனே என் அழகுல மயங்கிடுவாரு. சரி, நான் தான் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு பார்த்தேன், நீ விடுற மாதிரியே தெரியலையே. சரி சரி இரு, நான் போய் பேசுறேன். போடி. ஹாய் மாமா. ஏய் ஹாய் ஷில்பா. என்ன மாமா, லண்டன்ல இருந்து தான் இங்கே வந்துட்டீங்களே, இப்பவும் ஏதோ ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க போல. இல்ல ஷில்பா, ஒர்க்லாம் கிடையாது, ஒரு சின்ன சின்ன அப்டேட்ஸ்லாம் கொடுக்காம இருந்தேன், அதுதான் மெயில் பண்ணிட்டு இருந்தேன். ஓ ஓகே ஓகே மாமா. ஏய் கமான் ஷில்பா, முன்னாடிலாம் என்ன இவ்வளவு டைம் மாமானே கூப்பிட மாட்டேன், பேர் சொல்லி தானே கூப்பிடுவேன். இப்ப என்ன புதுசா மாமா மாமான்னு கூப்பிட்டுட்டு இருக்கேன்? அது சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே தானே மாமா இருக்கும், அதனால உங்களை பேர் சொல்லி தான் கூப்பிட்டேன். எனக்கு எதுவும் தப்பா தெரியல. ஆனா அம்மா தான் மாமா சொன்னாங்க, நீங்க எனக்கு முறைக்கு மாமா முறை தான் வருது, அவரை இனிமேல்லாம் பேர் சொல்லி கூப்பிடாத, மாமான்னு கூப்பிடுன்னு சொன்னாங்க, அதான். வாட் ஷில்பா, அவங்க சொல்றாங்கன்றதுக்காக அது மாதிரியா பண்ணுவ? இங்க பாரு, நீ எப்பவும் என்ன விஸ்வா விஸ்வான்னு பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு திடீர்னு மாமான்னு கூப்பிட்டா எனக்கு சம்திங் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்படிலாம் கூப்பிடாத. ஆக்சுவலா சொல்ல போனா நீ அப்படி கூப்பிடுறது எனக்கு சுத்தமா பிடிக்கலமா. கால் மீ விஸ்வா, ஓகே? ஓகே விஸ்வா. ஆனா எனக்கு ஒரு டவுட், மேக்ஸிமம் பசங்கெல்லாம் நான் பார்த்திருக்கேன், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வைஃப் அவங்கள மாமான்னு கூப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. பட் உங்களுக்குலாம் அந்த மாதிரி ஆசையே இல்ல போலயே. வாட் ஷில்பா, யார் சொன்னாங்க? எனக்கும் அந்த மாதிரி குட்டி குட்டி ஆசைலாம் இருக்குமா. என்னோட வைஃப் என்னை இப்படிதான் கூப்பிடணும் அப்படின்னு சில ஆசைலாம் இருக்கு. ஓ ஓகே ஓகே, அப்பனா அது என்னன்னு சொல்லுங்க மாமா, நானும் வேணா அப்படியே கூப்பிடுறேன்.
வாட்? ஷில்பா, ஆர் யூ ஜோக்கிங்? என்ன ஜோக் பண்றேனா? இல்ல விஸ்வா. அப்புறம் நீ பேசுனதுக்கு என்ன அர்த்தம்? இங்க பாரு ஷில்பா, என்னோட வைஃப் என்ன கூப்பிடணும்னு நினைக்கிறது அது என் வைஃப் கிட்ட மட்டும்தானே நான் கேட்க முடியும். உன்கிட்ட எப்படி நான் சொல்ல முடியும்? அது மட்டும் இல்ல, என்னோட வைஃப்க்கு என்னை எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ அது ஃபியூச்சர்ல அவங்க அப்படி கூப்பிடுவாங்க. அதெல்லாம் நான் எப்படி உன்கிட்ட ஷேர் பண்ண முடியும்? அது என் வைஃப் கிட்ட மட்டும்தான் என்னால ஷேர் பண்ண முடியும். சோ அதெல்லாம் கேட்காத. நீ அந்த மாதிரி கூப்பிடணும்னு அவசியமும் கிடையாது. நீ என்ன நேம் சொல்லியே கூப்பிடலாம். ஓகே? ம், என்ன இவன் இப்படி பேசுறான்? இவன் பேசுறத பார்த்தா ம், ஓகே ஷில்பா, உன் ஸ்டடீஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆ நல்லாதான் விஸ்வா போயிட்டு இருக்கு. இந்த இயர் ஃபைனல் இயர் தானே? ஆமா விஸ்வா. சரி, அடுத்த பிளான் என்ன? எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் ஏதாச்சும் பண்ண போறியா, இல்ல ஏதாச்சும் ஜாப்க்கு போக போறியா? ஆ அதெல்லாம் இன்னும் டிசைட் பண்ணல விஸ்வா. இன்னும் 6 மந்த்ஸ் இருக்குல்ல, அதுக்குள்ள பிளான் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, இருந்தாலும் நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்காத. நமக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கும்ல, அந்த ஆம்பிஷனை நோக்கி போனா மட்டும்தான் நம்ம லைஃபை நம்ம சக்சஸா ரீச் பண்ண முடியும். சோ உனக்குன்னு ஒரு ஆம்பிஷன் வச்சுக்கோ. அதை பேஸ் பண்ணி நீ மூவ் பண்ணினா உனக்கு அது சக்சஸ் ஆகும். ஆம், ஓகே. விஸ்வா தம்பி, வாங்க சாந்திமா. இந்தாப்பா உனக்கு மாதுளம்பழம் ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்கேன். காலையில இருந்து அந்த லேப்டாப்பையே பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கல்ல, இந்தாப்பா இத குடிச்சினா கொஞ்சம் இதமா இருக்கும். சி, இந்த அக்காக்கு கொஞ்சம் கூட விவசாயே கிடையாது. இங்க நாங்க 2 பேரும் நின்னு பேசிட்டு இருக்கோமே, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? நடுவுல வந்து பேசிக்கிட்டு. ஏன் இப்ப அவர் அந்த ஜூஸ் குடிக்கலன்னா என்ன ஆயிடுவாராம்? எப்ப பார்த்தாலும் இந்த விஸ்வா வேற அவர் அம்மா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு இன்னும் கடுப்பேத்துறாரு. முதல்ல கல்யாணம் ஆன உடனே இவங்களோட ரிலேஷனை கட் பண்ண வைக்கணும். ஐயோ சாந்தியம்மா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? காலையில இருந்து அது இதுன்னு ஏதாச்சும் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. என் வயித்துல கொஞ்சம் கூட இடம் இல்ல தெரியுமா? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே பழம் கட் பண்ணி வந்து கொடுத்து சாப்பிட்டுட்டு போகணும்னு சொன்னீங்க. அதுக்குள்ள ஜூஸா? அட என்னப்பா தம்பி, இத்தனை வருஷமா வெளிநாட்டிலே இருந்துட்ட, உனக்கு நல்லது பல்லதை யார் செஞ்சு கொடுத்துருப்பா? ஏதோ அறக்க பறக்க உனக்கு தெரிஞ்சதை செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்துட்ட. ஆனா இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு பார்த்து பார்த்து செய்யணும்லப்பா. எப்படி ஆயிட்ட? என்னமா ஒல்லி ஆயிட்ட தெரியுமா? கொஞ்சமாச்சும் உடம்புக்கு ஸ்ட்ரென்த் வேணும்ல, இந்தாப்பா இத குடி. அம்மா, ஆனா நான் வந்ததுல இருந்து நீங்களும் அம்மாவும் செய்யற அலப்பற தாங்க முடியல. நீங்க ஒண்ணு ஏதாச்சும் கொண்டு வந்து குடுக்குறீங்க, இல்லனா அம்மா வந்து குடுக்குறாங்க. அப்பா என்னால முடியல. எனக்கு தெரிஞ்சு இங்க வந்து 2 நாள் தான் ஆகுது. ஆனா இப்பயே 2 கிலோ ஏறி இருப்பேன்னு நினைக்கிறேன். சாந்திக்கா, என்ன பாப்பா? என்னக்கா நீங்க? மாமா தான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாருல்ல, சும்மா அவர் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வேலை வேணும்னா கேளுங்க, நான் கொடுக்குறேன். எனக்கு போய் சூடா ஏதாச்சும் செஞ்சு கொண்டு வாங்க. அதை விட்டுட்டு வேண்டாம் வேண்டாம்னு சொல்றவங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கீங்க. வாட் இஸ் த ஷில்பா? அவங்க ஒன்னும் என்ன டார்ச்சர்லாம் பண்ணல. அவங்களுக்கு என் மேல இருக்க பாசம் அதனாலதான் குடுக்குறாங்க. நீ எதுக்கு அவங்க கிட்ட அந்த மாதிரி பேசிட்டு இருக்க? அவங்க என்கிட்ட தானே பேசுறாங்க, நான் பேசிக்கிறேன். நோ விஸ்வா, இவங்களுக்குலாம் நம்மளை பத்தி ஒன்றும் தெரியாது. நமக்கு என்ன வேணும் வேண்டானும் தெரியாது. எப்ப பார்த்தாலும் அவங்க இஷ்டத்துக்கு ஏதாச்சும் செஞ்சு கொடுப்பாங்க. நாம அதை அவங்க கொடுக்கறத சாப்பிடணும். நமக்கு தேவையானதை கேட்டா மட்டும் அவங்களால செஞ்சு கொடுக்க முடியாது. இல்ல பாப்பா, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நான் செஞ்சு கொடுத்துட்டு தானே இருக்கேன். செஞ்சு கொடுக்குறீங்க தான்க்கா, ஆனா நான் கேக்குறது அதே மாதிரியா வரும்? நான் கேக்குறது ஒன்னா இருக்கும், நீங்க செஞ்சு கொடுக்கறது ஒன்னா இருக்கும். என்ன பண்றது, வேற வழியே இல்லையே. உங்க சமையலெல்லாம் சாப்பிடணும்னு எனக்கு எழுதி இருக்கு. அப்பா, எனக்கு தெரிஞ்ச சமையல கேட்டா நான் எல்லாமே செஞ்சு தானே பாப்பா கொடுக்குறேன். நீங்க ஏதோ என்னது அந்த பீட்சாவா என்னமோ கேக்குறீங்க, அதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது பாப்பா. அக்கா, இந்த வீட்ல நீங்க சமையல் வேலை தான் பாக்குறீங்க. அப்படி இருக்கப்போ சமையல்காரவங்க செய்ய வேண்டிய எல்லாத்தையும் கத்துக்கணும் தானேக்கா. இந்த வீட்ல எல்லாரும் என்னென்ன கேக்குறாங்களோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துதான் ஆகணும். ஆனா நான் எப்ப எது கேட்டாலும் உங்களுக்கு அது செய்ய தெரியாதுன்னு சொல்றீங்க. என்ன பண்றது? இதே வீட்ல சின்ன வயசுல இருந்து நீங்க வேலை பாக்குறீங்கன்றனால வீட்லயும் யாரும் எதுவும் சொல்லாம உங்களை இன்னும் இந்த வீட்ல வேலைக்கு வச்சிருக்காங்க. கொஞ்சமாச்சும் எல்லாத்தையும் கத்துக்கோங்கக்கா. ஷில்பா, நீங்களே பாருங்க விஸ்வா, எது கேட்டாலுமே இந்த அக்கா தெரியாதுன்னு தான் சொல்றாங்க. இவங்க சமையல் எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு வாயே செத்து போச்சு தெரியுமா? அவ்வளவு கஷ்டமா இருந்தா உனக்கு வேண்டியதை நீயே சமைச்சுக்க வேண்டியது தானே? வாட்? நானா? நான் சமைக்கணுமா? ஏன், சமைக்கிறதுல என்ன தப்பு? ஒரு நாள் போய் சமையல் கட்டுல நின்னு சமைச்சு பாரு. அப்போ சமைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியும். என்ன விஸ்வா, சமைக்கிறதெல்லாம் கஷ்டமா? ஆமா, முன்ன பின்ன கிச்சனுக்கு போயிருக்கியா? கிச்சன்ல எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குன்னு தெரியுமா? என்ன போட்டா எப்படி சமைக்கலாம்னு தெரியுமா? நான் எதுக்கு விஸ்வா கிச்சனுக்கு போகணும்? அதான் சமைக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்கல்ல. முதல்ல நான் எதுக்காக சமைக்கணும்? அதானே, இங்க உனக்கு சமைச்சு கொடுக்க ஆள் இருக்காங்க. யாருமே இல்லாத இடத்துல தனியா இருந்தா மட்டும்தான் அந்த சமையலோட அருமை என்னன்னு தெரியும். நான்லாம் லண்டன்ல 5 இயர்ஸ் தனியா இருந்திருக்கேன். அப்பெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? அங்க வந்து கிச்சன்ல போய் நின்னா நமக்கு எது என்ன பண்ணணும்னு தெரியாது. எத்தனை முறை கையை சுட்டிருக்கேன், எப்படிலாம் சமைக்க கத்துக்கினேன்
தானேன்னு எனக்கு தான் தெரியும். ஸோ ஒருத்தர் சமைக்கிறாங்கன்னா அவங்கள அப்ரிஷியேட் பண்ணலனாலும் பரவாயில்ல, அவங்களோட வேலையை குறைச்சி மதிப்பிடாத. அது எவ்வளவு கஷ்டம்னு அதை செஞ்சு பார்த்தா மட்டும்தான் தெரியும். சாந்தி அம்மா கொடுங்கம்மா, நீங்க எனக்காக தானே போட்டுட்டு வந்தீங்க, நான் குடிக்கிறேன், கொடுங்க. ம் இந்தாங்க தம்பி. நீங்க போங்கம்மா. ஆ சரிப்பா. வாட் இஸ் திஸ் விஸ்வா? அவங்க நமக்கு கீழே வேலை பார்க்குறாங்க. நம்ம சொல்ற வேலையெல்லாம் செய்யறதுக்கு தான் அவங்க இருக்காங்க. சும்மா அவங்களுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காதீங்க. நீங்க கொடுக்குற இடம் தான் அவங்க இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருக்காங்க. இங்க பாரு ஷில்பா, அவங்க இந்த வீட்ல ரொம்ப வருஷமா வேலை பாக்குறாங்க. வேலை பாக்குறவங்கன்னா அவங்களும் மனுஷங்க தானே. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதையை நம்ம கொடுத்து தான் ஆகணும். புரியுதா? இதுக்கப்புறம் அந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்காத, கிளம்பு. பட்டு பட்டு என்னங்க ஏதோ பேசணும் வா கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துட்டு போலான்னு கூட்டிட்டு வந்தீங்க. வந்ததுல இருந்து பட்டு பட்டுன்னு கூப்பிட்டுட்டே இருக்கீங்க. என்னாச்சு மனுஷா உங்களுக்கு இன்னைக்கு? ஒன்னும் இல்ல பட்டு, ரொம்ப நாளாச்சு பத்தியா இந்த மாதிரி நம்ம 2 பேரும் வெளியே உக்காந்து பேசி. நமக்கு இவ்வளவு பெரிய வீடு இல்லாததப்ப கூட அந்த ஓட்டு வீட்டுல தான் நம்ம வாழ்க்கைய தொடங்கணும். ஆனா அப்ப கூட 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருப்போம் பத்தியா. சாப்பாட்டை செஞ்சு கொண்டு வந்து ராத்திரி நேரத்துல இப்படி 2 பேரும் வெளியே உட்காந்து அந்த நிலாவை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவோம். கைத்துக்கட்டுல வெளியே போட்டுக்கிட்டு 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் மலரும் நினைவுகள் இல்ல. எனக்கு அதெல்லாம் நினைச்சு பார்த்தேன்னா அதான் பழைய ஞாபகம் வந்துருச்சு பட்டு. அட என்னங்க நீங்க வயசான காலத்துல இன்னும் அந்த நினைப்பெல்லாம் இருக்கோ? ஆமா பட்டு, என்னதான் இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்ட காலத்துல என் பொண்டாட்டி நீ எப்பவும் எனக்கு துணையா இருந்திருக்க பத்தியா. அதெல்லாம் எப்படி மறக்க முடியும் சொல்லு. என்னங்க நீங்க பழசெல்லாம் பேசிட்டு. ஆனா சும்மா சொல்லக்கூடாது பட்டு. இப்பவும் உனக்கு அந்த அழகு போவே இல்ல. அப்ப கல்யாணம் ஆன புதுசுல எப்படி இருந்தியோ அதே மாதிரிதான் இப்பவும் இருக்க. அவ்வளவு அழகுடி நீ. அட என்னங்க நீங்க, பேரன் பேத்திக்கு கல்யாணம் பண்ற வயசு வந்துருச்சு. நமக்கு கொள்ளு பேத்தியும் இருக்கா, ஞாபகம் இருக்கா? இப்பதான் இந்த மனுஷனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது போல. அட சும்மா இருங்க, யாராச்சும் கேட்டா என்னங்க நினைப்பாங்க? ஏய், யாரு என்னடி நினைக்க போறா? என் பொண்டாட்டிய தானே நான் கொஞ்சுறேன். ஐயோ இந்த மனுஷன் வேற. அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது, அடி இப்போதும் நிறம் மாறாமல். நீ வெக்கப்பட்டா கூட அழகா இருக்கடி பட்டு. அட போங்க. ஆமா பட்டு, நீ வெக்கப்பட்டா கூட ரொம்ப அழகா இருக்க போ. அதானே, என்னடா இன்னும் பேர பிள்ளைங்களை காணுமே நினைச்சேன். இதோ வந்துட்டாங்கல்ல. என்ன பட்டு, நாங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா? தாத்தாவும் நீயும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, நடுவுல வந்துட்டோம் போல. அதான் இப்படி எல்லாம் பேசுற. அப்படிலாம் இல்லடா பேராண்டி. ரொம்ப நாள் ஆச்சு பத்தியா நானும் பாட்டி இப்படி உட்காந்து பேசி பழசெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம்ப்பா. அட ஆமா இல்ல தாத்தா, அப்பெல்லாம் எல்லாரும் இந்த மாதிரி வெளியே உட்காந்து எப்பவும் பேசிட்டே இருப்போம்ல. பாட்டி எங்களுக்கு கதை சொல்லி சாப்பாடெல்லாம் ஊட்டியிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா பாட்டி? அதை எப்படிப்பா நான் மறப்பேன்? இந்த அளவுக்கு நமக்கு அப்ப வசதி இல்லைனாலும் ஏதோ ஓரளவு வசதியா தான் இருந்தோம். ஆனா எல்லாரும் என்கிட்ட தானே வந்து சாப்பாட்டு வாங்கிப்பீங்க. உன் அப்பன் கூடயும் அம்மா கூடயும் தூங்குனதை விட இந்த தாத்தன் பாட்டி கூட தூங்குனதுதான் நீங்க எல்லாம் அதிகம். பாட்டி என்னடி தங்கம், என் கொள்ளு பேத்திக்கு என்ன வேணும்? பாட்டி கதை சொல்றியா? என் தங்க பிள்ளைக்கு கதை தானே வேணும். அப்புறமா சொல்றேன் பாட்டி. உன் அப்பங்களுக்கும் அம்மாக்கும் நான் எவ்வளோ கதை சொல்லியிருக்கேன் தெரியுமா? உன்ன மாதிரி இருக்கிறப்போ என்கிட்டே தான் இருப்பானுங்க. நான் தான் சோறு ஊட்டியிருக்கேன், நான் தான் கதை சொல்லி தூங்க வைப்பேன். எப்ப பார்த்தாலும் இந்த தாத்தன் பாட்டி கூட தான் இருப்பானுங்க தெரியுமா? அந்த நாள்லாம் திரும்பியும் வந்தா நல்லா இருக்கும்ல பாட்டி. அப்பெல்லாம் எந்த கஷ்டமும் இருக்காது, ஜாலியா இருந்த வயசு. அப்பெல்லாம் நல்லா இருந்துச்சு பாட்டி. அதுக்கப்புறம் இனிமே எப்ப பாட்டி எங்களுக்கு எல்லாம் ஊட்ட போறீங்க? அதுல என்ன பேராண்டி இருக்கு? ஒன்னும் இல்ல. ஒண்ணு பண்ணுவோமா? இன்னொரு நாள் எல்லாரும் வெளியே உட்காந்து ரவுண்டா சுத்தி விழா பார்த்து சாப்பிடுவோம். உன் பாட்டி பெனஞ்சி எல்லாத்துக்கும் கையில உருண்டு புடிச்சு கொடுப்பா. எல்லாரும் சாப்பிடுங்க, அவ்வளவுதானே. அது என்னமோ நடக்காத மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்க. ஐ சூப்பர் ஐடியா தாத்தா. அப்போ கண்டிப்பா ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து நீலாச்சோறு சாப்பிடலாம். அவ்வளவுதானே பேராண்டி, கண்டிப்பா சாப்பிடுவோம். என் பேரனுங்களுக்கு இல்லாததா சொல்லு. பாத்தியா பட்டு, உன் பேரனுங்க மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியுறாங்க. இங்க 2 பேத்தியும் இருக்கும், கண்ணுக்கு தெரியுதா இல்லையா உனக்கு? அதானே பார்த்தேன். என்னடா இவ இன்னும் வாயை திறக்காம இருக்காளேன்னு. ஆரம்பிச்சிட்டியா? வம்பிலுக்குலன்னா உனக்கு தூக்கமே வராது. இவதான் எப்பயுமே அப்படிதானே பாட்டி, புதுசா கேக்குறீங்க? இனியானாவே வம்பிலுக்கிறது தானே. இன்னும் பச்சை பிள்ளைனே நினைப்பு இவளுக்கு. வீட்டுல உன் அண்ணனுங்க கொடுக்குற செல்லண்டி, அதான் நீ இப்படி இருக்க. ஒத்த பிள்ளைன்னு செல்லமா இருக்கானுங்க பத்தியா? அதான் எல்லாம் கொழுப்பு. பட்டு இந்த மாதிரி சும்மா கண்ணு வைக்காத. இங்க பாரு, என் அண்ணனுங்க எப்பயுமே எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவானுங்க. ஆமா தானேண்ணா? சொல்லுங்கண்ணா. பட்டு பாட்டுக்கு பேசிட்டே இருக்கு, எதுவுமே சொல்லாம உட்காந்துருக்கீங்க 2 பேரும். அட
ஆமா பட்டு, எப்பவும் எங்க தங்கச்சி தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட், சரியா? அவளுக்கு அப்புறம் தான் எல்லாருமே. பாத்தியா பட்டு, என் அண்ணனுங்க எப்பவும் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. பாக்குறேன்டா, பாக்குறேன். எல்லாம் இவளுக்கு கல்யாணம் ஆகிற வரையும், உங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரையும் தான். உங்க பொண்டாட்டிங்களும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி உங்க தங்கச்சி மேல பாசமா இருக்கீங்களான்னு நானும் பார்க்க தானடா போறேன். அதெல்லாம் என் பேராண்டிங்க பாசமா தான் இருப்பானுங்க. ஆமா தானடா? அப்படி சொல்லுங்க தாத்தா. இங்க பாருங்க பாட்டி, யாரு எப்ப வந்தாலும் எங்களுக்கு எங்க தங்கச்சி முக்கியம். ஒத்த தங்கச்சி பாட்டி, அவளை எப்படி நாங்க அப்படியே விட்டுருவோம்? எப்பவும் எங்க தங்கச்சி தான் எங்களுக்கு முக்கியம். இப்ப எல்லாம் சொல்றதுக்கு நல்லா தாண்டா இருக்கும். பார்க்க தானே போறேன், பாத்துக்கிறேன். அப்புறம் தாத்தா, பாட்டியும் நீயும் ரொமான்ஸ் பண்ணி முடிச்சிட்டீங்களா, இல்ல நடுவுல வந்து நாங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா? டேய் சும்மா இருங்கடா. உங்க தாத்தா என்கிட்ட ஏதோ பேசணும்னு கூட்டிக்கிட்டு வந்தாரு. அது என்னமோ ரொமான்ஸ் அது இதுன்னு. சும்மா இருங்கடா. வயசு போன காலத்துல என்னடா பேசுறீங்க? இதுல என்ன பாட்டி தப்பு இருக்கு? வயசான காலத்துல நீங்க தான் சந்தோஷமா இருக்கணும். பாருங்க, உங்க பேர பிள்ளைங்கள பாத்துட்டீங்க, உங்க கொள்ளு பேத்தியும் பாத்துட்டீங்க. இன்னும் எங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி எங்க பிள்ளைங்கள பாக்குற வரையும் நீங்க நல்லா இருக்கணும்ல. சோ இப்படியே சந்தோஷமா இருங்க. அப்பதான் நல்லா ஆரோக்கியமா இருப்பீங்க. அந்த ஆசைலாம் எங்களுக்கு இல்லடா பேராண்டி. நீங்க சந்தோஷமா இருக்கணும். என் பேர பிள்ளைங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும் தாண்டா இந்த தாத்தனுக்கும் பாட்டிக்கும் வேணும். நீங்க வேணா பாருங்க பாட்டி, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நடக்கும், சரியா? எதையும் போட்டு குழப்பிக்காம நிம்மதியா இருங்க. நாங்க ஆசைப்படுறது நடந்தா சந்தோஷம்தான்ப்பா. உங்க எல்லாரையுமே பார்த்து சந்தோஷமா தான் இருக்கும். இருந்தாலும் எங்க மனசுலயும் கஷ்டம்னு ஒண்ணு இருக்குல்லடா. அதுக்கு எப்ப விட கிடைக்கும் தான் தெரியல. என்னாச்சு பாட்டி, எதை சொன்னீங்களா? இல்லப்பா, இல்ல. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்ட. வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேத்து என்னால வீடியோ போட முடியல, அதனாலதான் நேத்துக்கான வீடியோவை இன்னைக்கு போட்டிருக்கேன். எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. உங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு இந்த பட்டுவும் வேதாவும் திங்கக்கிழமை வருவோம். எல்லாரும் மறக்காம வந்துருங்க. பை.